சூர்யா திமுக சேர்ந்துருவாரு அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. பட் ஆனா இது வெளில இருந்து பேசுறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா உட்கட்சி அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு சூர்யாவை திமுக சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, ஓகே இவங்க எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னா, விஜய்க்கு எதிராக யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஸ்டாரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் சூர்யா கொண்டு வருவாங்க. இப்போ ஒருவேளை சூர்யாவை திமுக சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா சூர்யா வெற்றி எம்எல்ஏ அப்படி பாப்புலர் ஸ்டார் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு, கோயம்புத்தூர்காரரு, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா ஒரு பாப்புலர் ஸ்டார் ஒருத்தர் திமுக எம்எல்ஏ இருந்தாருன்னா அவர் உதயநிதிக்கு சபார்டினேட்டா பார்க்க மாட்டாங்க. அவர் உதயநிதிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபேஸா திமுகலே அவர் ப்ரொஜெக்ட் செய்வார். இது எந்த தலைமையும் விரும்பாது. அவங்க திமுக அவங்க இந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கிளியரா இருக்காங்க, ஸ்டாலினுக்கு அடுத்த தலைமை உதயநிதி தான் என்று உதயநிதி தான் ப்ரொஜெக்ட் பண்றோம், அவரை தான் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அதுல கிளியரா இருக்காங்க. அதுல எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லை. விருப்பப்பட்டவங்க ஓட்டு போடுங்க, விருப்பப்படாதவங்க நீங்க வேற கட்சியில ஓட்டு போடலாம். அதுல கிளியரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உதயநிதிக்கு ஒரு போட்டியாளரா ஒருத்தர் உள்ள வளர விடுறது எந்த கட்சியும் செய்யாது. அது திமுக கண்டிப்பா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண மாட்டாங்க.